இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, கேரள மாநிலம் வயநாட்டு பகுதியில் வெள்ளத்தாலும் நிலச்சரிவாலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்க 3வது நாளாக உங்களிடத்தில் நான் வேண்டுகிறேன். அன்புமிக்கவர்களே, 200க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போயிருக்கிறார்கள், 100க்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். 3-4 கிராமங்கள் அடியோடு மண்ணில் புதைக்கப்பட்டிருக்கிறது. இரவில் அமைதியில் உறங்க சென்றவர்கள் காலையில் எழவில்லை, புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த மலைச்சரிவில் இருந்த 3 கிராமங்கள் முற்றிலுமாக புதையுண்டு இருக்கிறது. எத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள் என்கிற விவரம் இன்னும் நமக்கு தெளிவாக தெரியவில்லை. இராணுவம் மற்றும் தன்னார்வ தொண்டர்கள் இன்றைக்கு மீட்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நிமிடத்திற்கும் இறப்பு விகிதம் அல்லது காணாமல் போனவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இது எங்கே வெளியில் நடக்கலைங்க, நம்ம மாநிலத்துக்கு அருகில் இருக்கிற கேரள மாநிலத்தில் தான் நடக்கிறது. ஆகவே தயவு செய்து அவர்களுக்காக ஜெபிக்கவும், பெருமழை பெருவெள்ளம் கடவுளுடைய இரக்கத்தினால் நிறுத்தப்படவும், அதே நேரத்தில் மக்கள் இந்த பேரிழப்பிலிருந்து மீண்டும் எழவும், இறந்து போனவர்களுக்கு ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் தொடர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புமிக்கவர்களே, ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி தாயாம் திரு அவை தொடக்க காலத்தில் வாழ்ந்த ஒரு புனித லிடியா அல்லது புனித லிதிரா அப்படி என்று சொல்லுவார்கள். இந்த இளம் பெண்ணானவள் ரோமையர்களுடைய ஆட்சிக்கு உட்பட்டு இருந்த பிலிப்பி என்கிற ஒரு நகரத்தில் வாழ்ந்த ஒரு பணக்கார பெண். இவர் செந்நிறை ஆடை விற்று கொண்டிருந்ததாக நம்ம திருத்தூதர் பணியில் நம்ம வாசிக்கிறோம். திருத்தூதர் பவுல் மனமாற்றிய முதல் பெண் என்றும் இவர் அறியப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, திருத்தூதர் பவுல் அந்த பிலிப்பி நகரத்தினுடைய ஆற்றங்கரையில் இறைவேண்டல் செய்வதற்காக ஒரு இடத்தை தேடிக்கொண்டிருந்த பொழுது சில மக்கள் அவரிடம் வந்து பேசுகிறார்கள். அந்த மக்களிடத்தில் இயேசுவை பற்றி அவர்களுக்கு அறிவித்து கொண்டிருக்கிறார். இவர் மற்றவர்களிடத்தில் இயேசுவை பற்றி அறிவித்து கொண்டிருந்ததை கேள்விப்பட்ட புனித லிதிரா என்று சொல்லப்படுகிற லிடியா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் கொண்டவளாய் திருத்தூதர் பவுலிடத்தில் வந்து, ஐயா, நான் ஆண்டவரை நம்புகிறேன் என்று நீர் உணர்ந்தால் தயவு செய்து எங்கள் வீட்டிற்கு வாருங்கள் அப்படி என்று திருத்தூதர் பவுலை அவருடைய வீட்டிற்கு அழைத்து அவருக்கு உபசரிப்பு கொடுத்து திருமுழுக்கு பெற்று தானும் மீட்பை பெற்றுக்கொண்டால், தன்னுடைய குடும்பத்திற்கும் மீட்பை அவர் பெற்று தந்தால், பிறகு அந்த இடத்திலிருந்து இறை வார்த்தையை அறிவிப்பதற்காக திருத்தூதர் பவுலுக்கு பல உதவிகளையும் இந்த புனித லிடியா செய்தார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, இயேசுவை யாரோ சொல்லுவதை கேட்டு புரிந்து இயேசுவுக்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்த இந்த புனித லிதியாவை போல நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையின் வாயிலாக இயேசுவினுடைய அன்பை பற்றியும் இயேசுவினுடைய உடனிருப்பை பற்றியும் நமக்கு பல்வேறு வகையில் செய்திகள் கிடைக்கின்றன. இயேசுவை பற்றி அறிந்து கொள்வதற்கு ஆர்வமாக இருக்கிறோமா? அறிந்து கொண்ட பின்பு அந்த இயேசுவோடு என்னாலும் இருக்க வேண்டும் என்று நம்ம உண்மையாகவே ஆசைப்படுகிறோமா என்கிற கேள்விகளோடு புனித லிதியாவை போல இயேசுவின் மீதும் இறை வார்த்தையின் மீதும் ஆர்வம் கொண்டவர்களாய் வாழ வேண்டிய ஒரு வரத்திற்காக இன்றைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் அரசன் ஏரோது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்படுகிறான். 14வது அதிகாரம் மத்தேயு நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. 1 - 12 வரையிலான இறை வார்த்தைகள். இயேசுவை பற்றி அவன் கேள்வி உற்ற உடனேயே அவன் மனதில் ஒரு குற்ற உணர்வு ஏற்படுகிறது. காரணம், சில நாட்களுக்கு முன்பாகத்தான் திருமுழுக்கு யோவானை அவன் கொலை செய்திருந்தான். கொலை செய்ததற்கான காரணம், அவர் இறை வாக்கினர் என்று அவனுக்கு தெரிந்திருந்தும் மாற வேண்டும் என்கிற மனம் இருந்தும் தன்னுடைய பேராசையால், தன்னுடைய ஒழுக்கக்கேட்டால், தன்னுடைய அதிகாரத்தின் மீது அவன் கொண்டிருந்த பற்றுறுதியால், தன்னுடைய நண்பர்களுக்கும் விருந்தினர்களுக்கும் கொடுத்த வாக்கை நிறைவேற்றும் வண்ணம் அவன் திருமுழுக்கு யோவானுடைய தலையை வெட்டி பரிசாக நடனமாடிய சலோமிக்கு கொடுத்தான் என்று தான் விவிலியத்தில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, நல்லவனாக மாற வாய்ப்பு இருந்தும் தன்னுடைய வாழ்வை இந்த உலகத்திற்காகவும் அதிகாரத்திற்காகவும் இன்பத்திற்காகவும் இழந்த ஏரோது குற்ற உணர்வால் இன்றைக்கு இயேசுவை பார்த்து இறந்து போன யோவான் மறுபடியும் உயிரோடு வந்திருக்கிறார் என்று அச்சத்தில் இருப்பதைத்தான் நற்செய்தி வாசகமாக இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, திருமுழுக்கு யோவானுடைய வாழ்வு என்பது உண்மைக்கு சான்று பகர்ந்த ஒரு வாழ்வாக இருக்கிறது.
எந்தவித சமரசமும் இன்றி மனம் திரும்புதலை மக்களுக்கு அறிவிக்கிறார். இரண்டாவது, உண்மைக்கு சான்று பகரும் வண்ணமாக மனத்திடனோடும் அறச்சீற்றத்தோடும் ஏரோதுவிடத்தில் சென்று அவன் வாழுகிற அந்த பாவ வாழ்க்கையை கடிந்து கொள்கிறார் என்பதையும் நம்ம விவிலியத்தில் வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த உண்மைக்கு சான்று பகர்ந்த ஒரே காரணத்திற்காகத்தான் திருமுழுக்கு யோவானுடைய தலை துண்டிக்கப்பட்டது என்பதையும் நாம் உணர்வோம். இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் கொலை செய்தவர்கள், கற்பழித்தவர்கள் தண்டனை பெறுகிற பொழுது அவர்கள் எந்த பாவத்தையுமே செய்யாதவர்கள் போலவும், சிறு புழு பூச்சிகளுக்கு கூட தொந்தரவு கொடுக்காதவர் போலவும், ஐயோ எங்களுக்கு பயமாக இருக்கே, எங்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு தண்டனையை தரீங்க, நாங்கள் என்ன பாவம் செய்தோம் என்று கொலை பாதகம் செய்தவர்கள், கற்பழிப்பு செய்தவர்கள் தங்களுடைய பாவத்தையும் தங்களுடைய குற்றங்களையும் மறைப்பதற்காக போலி வேஷம் போடுகிற இந்த ஒரு காலகட்டத்தில் தான் திருமுழுக்கு யோவான் உண்மைக்கு நாம் சான்று பகர வேண்டும், எல்லா சூழல்களிலும் உண்மையையும் நேர்மையையும் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்கிற உன்னதமான ஒரு செய்தியை இன்றைக்கு நமக்கு தருகிறார். அன்புமிக்கவர்களை, நேற்று அமெரிக்க நாட்டில் கிறிஸ்டபர் டன் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு மனிதரை விடுதலை செய்திருக்கிறார்கள். 39 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் ஒரு 14 வயது இளைஞனை கொலை செய்தார் என்று அவரை சிறையில் அடைக்கிறார்கள். அவர்தான் குற்றம் செய்தார் என்று அவருக்கு எதிராக 2 மாணவர்களும் சாட்சியம் சொல்லுகிறார்கள். 39 ஆண்டுகள் கழித்து பொய்யாக நாங்கள் சாட்சியம் சொல்லிவிட்டோம், அவர் உண்மையாகவே கொலை செய்யவில்லை, அவர்தான் செய்தார் என்று எங்களை சொல்ல சொன்னார்கள் அப்படி என்று 39 ஆண்டுகள் கழித்து அந்த 2 சாட்சியம் சொன்னவர்களும் தங்களுடைய சாட்சியம் பொய்யானது என்று சொன்னதுக்கு பிறகு நேற்று இந்த கிறிஸ்டபர் டன் என்பவர்களை விடுதலை செய்திருக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, 39 ஆண்டுகளும் அவர் சிறைச்சாலையில் அமைதியுடனும் நம்பிக்கையோடும் காத்திருந்தார். இன்றைக்கு விடுதலையை பெற்றிருக்கிறார். இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் பாதி வாழ்க்கை சிறைச்சாலையில் கழிந்து விட்டது. ஆனால் முகத்தில் ஒரு முகமலர்ச்சியோடு சாந்தத்தோடு என்றைக்காவது ஒரு நாள் உண்மை உலகிற்கு தெரியும் என்று தாட்சியோடும் விசுவாசத்தோடும் எதிர்நோக்கோடும் காத்திருந்ததால் இன்றைக்கு அவர் முழு மனிதனாக, மகிழ்ச்சியான ஒரு மனிதனாக இன்றைக்கு சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அன்புமிக்கவர்களே, உண்மையோடு இருப்பவர்கள், நேர்மையாக இருப்பவர்கள், உண்மைக்கு சான்று பகர விரும்புகிறவர்கள், இவர்களுக்கு துன்பமும் வலியும் வேதனையும் கெட்ட பெயரும் அவப்பெயரும் என்னாலும் சேரும். ஆனால் விசுவாசத்தோடும் உறுதியோடும் மனத்திடனோடும் எதிர்நோக்கோடும் வாழ்ந்தால் நிச்சயமாக உண்மை ஒரு நாள் நம்மை விடுவிக்கும் என்கிற அழகான செய்தியைத்தான் இறைவன் இன்றைக்கு தருகிறார். ஆகவே திருமுழுக்கு யோவானைப் போல உண்மைக்கு சான்று பகர்கிற ஒரு வாழ்க்கையை இறைவனிடத்தில் வேண்டி மன்றாடி ஜெபிப்போம். எல்லா நேரங்களிலும் பொய்யான போலித்தனமான ஏறுவதைப் போல வாழவே கூடாது என்கிற உறுதியையும் இன்றைக்கு நம்ம ஏற்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.